வணக்கம். வாங்க அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவாணன். உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் சத்தியத்தின், தர்மத்தின் உத்தம பாதையில் செல்வதற்கான வழிமுறைகளை தான் தேடுகிறீர்கள். துயரங்கள் வாட்டும் பொழுது. வந்த பிறகு வாடிய பொழுது ஜோதிடத்தை நாடுகிறீர்கள். அந்த ஜோதிடம் எப்படி அமைந்திருக்கிறது என்ற ஒரு கதையையும் காண்போம். மகாபாரதத்தில் பீஷ்மர் என்பவர்தான் பெரியவர். அவர்தான் தன் தந்தைக்காக தியாகம் செய்தவர். அந்த பீஷ்மர் விருச்சிக லக்னமாக வைத்துக்கொள்வோம். அதற்கு பிறகு அந்த மகா கதாபாத்திரத்தில் கர்ணன் என்ற சூரியனுடைய புத்திரன், குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த கர்ணன் என்பவன் சிம்ம ராசியை எடுத்து வருவதாக வைத்துக்கொள்வோம். சகுனி அந்த கன்னியா ராசி, கன்னியா லக்னத்தில் இருப்பதாகவும், தர்மம் துலா ராசியில் இருப்பதாகவும், பீமன் தனுர் ராசியில் இருப்பதாகவும், அர்ஜுனன் கும்ப ராசியில் இருப்பதாகவும், துரியோதனன் கடக ராசியில் இருப்பதாகவும், துரியோதனின் மனைவி கலிங்க நாட்டு இளவரசி பானுமதி துரியோதனின் மனைவி மகர ராசியில் இருப்பதாகவும், துரோணாச்சார் குரு அவர்கள் மீன ராசியில் இருப்பதாகவும், நகுலன் மேஷ ராசியிலும், கண்ணன் ரிஷப ராசியிலும், கிருஷ்ணர் கண்ணபிரான் ரிஷப ராசியிலும், சகாதேவன் மிதுன ராசியில் இருப்பதாகவும் நாம் 12 கதாபாத்திரங்களை இதில் உணர முடியும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னம், எந்த ராசியாக இருக்கிறீர்களோ அதன் மூலமாக நகுலனா, கண்ணனா, சகாதேவனா, துரியோதனனா, கர்ணனா, சகுனியா, தர்மனா, பீஷ்மரா, பீமனா, அர்ஜுனனா, துரோணாச்சாரியாரான்னு பாருங்க. துரியோதனின் மனைவி பானுமதி கலிங்க தேச நாட்டு இளவரசி துரியோதனனுக்கு மனைவியாக இருப்பார். இவளை மகர ராசியில் போட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ராசியிலும் பல குணங்கள் இருக்கிறது. அந்த குணத்தின் மூலமாக இவர்களை எப்படி நாம் கதாபாத்திரமாக கண்டு வந்தோமோ அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஜோதிடம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கடகராசி என்று எடுத்துக்கொண்டால் நாட்டை ஆளுவதற்காக பல போராட்டங்கள். சிம்மராசியாக எடுத்துக்கொண்டால் தன்னுடைய தர்மம் எங்கே, நான் யார் என்ற தேடுதலில் அரசாட்சிக்குள் செல்வதற்கு பல சூழ்ச்சிகளை எடுத்து அவனை ஒரு தேசத்து மன்னனாக்கி, அதை துரியோதனுக்கு நண்பனாக்கி அந்த ராஜ்யத்தை ஆளுகிறார்கள். சகுனி அந்த துரியோதனுக்கு 3ஆம் இடம். அவன்தான் பலமும். அந்த பலத்தை எப்படி சகுனி பயன்படுத்தி கொண்டார் என்றால், தனக்கு 11 வருடமாக துரியோதனின் அந்த கடகராசி வருது. அவனுக்கு எதிர்ப்புத்தன்மை 6வது ராசியாகிய சகுனிக்கும் அந்த துரியோதனனுக்கும் பகை ராசியாக வருவது அர்ஜுனன். அப்படி இருக்க தர்மனை சகுனி 2ஆம் இடத்தில் இருக்கின்ற துலா ராசியாக இருக்கின்ற தர்மனை பகடை ஆட கூப்பிடுகிறார். பீஷ்மர் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். இருந்தாலும் தர்மன் போகும் பாதை தவறு என்று 12ஆம் இடத்தை
சுட்டிக்காட்ட முடியாத இருக்கிறார். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்கள் துரியோதனன் பிடியில் மாட்டினாலும் அர்ஜுனனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தந்தைக்கு இணையாக தர்மன் துளாராசியில் இருந்து கும்பராசியின் மூலமாக 9வது ராசியில் இருக்கின்றார். அதை சகல வித்தைகளும் சகல விஷயங்களையும் தெரிஞ்சவன் தான் சகாதேவன், சாஸ்திர நிபுணர். அவனே யுத்தத்திற்கு காலம் குறித்து தருகிறான் என்றால் முக்காலம் உணர்ந்த ஞானி. சகாதேவன் எல்லாருக்கும் இளையவன், நல்ல சிறப்பான அறிவாளி. அதே கண்ணனை பாருங்க, பீஷ்மருக்கு நேராக 7வது வீடு ரிஷப ராசி, பீஷ்மர் விருச்சிக ராசி. அப்போ உங்களுடைய இல்லறத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் நான் சொன்ன மேஷத்தில் இருந்து பார்ப்போம். நகுலன், கண்ணன், சகாதேவன், துரியோதனன், கர்ணன், சகுனி, தர்மன், பீஷ்மர், பீமன், பானுமதி என்பது துரியோதனனின் மனைவி, அர்ஜுனன், துரோணாச்சாரியார். இவர்களை கொண்ட இந்த மகாபாரத யுத்தம் எப்படி இருந்ததை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதை காணுங்கள், உணருங்கள். உங்களை அதில் ஈடுபடுத்தி உங்களுக்கு நடப்பதை உணர்ந்து மகாபாரதமும் ஜோதிடமும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.